அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் ஏப்ரல் மாதம் 2002 எடிஷன். ஆர்டிக்கலோட தலைப்பு இலக்கை தாண்டிய ஒரு பயணம். மெக்கா இலக்கை தாண்டிய ஒரு பயணம், இதுதான் அந்த ஆர்டிக்கலோட தலைப்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குரானில் வசனம் 2, சூரா 2 வசனம் 175. அதில் எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க, எல்லாம் ஆப்ரஹாம் கிட்ட நீங்கள் காபா கட்டுங்க, அது மக்களுக்கு ஒரு புனித ஸ்தலமாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக, எல்லாருக்கும் எல்லோரும் வணங்குறதுக்கு ஒரு பொதுவான இதாக இருக்கும், இடமா இருக்கும். அதனால் நீங்கள் அதை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சதுரமான கட்டிடம் மெக்காவோட சிட்டியில் இருக்குது. இது சிம்பாலிக்காக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும், எல்லா கல்ச்சர்ஸில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று கூடி அவங்களோட வணக்க வழிபாட்டில் ஒரு பொதுவான பந்தத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த மெக்கா கட்டமைக்கப்படுது. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்கள் ஒரே இடத்துல தொழுகிறப்போ, அல்லாஹ்வுக்கு முன்னாடி சிரம் பண்ணிடுறப்போ அதை நம்மளால் விட்னஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே போகும்போது நம்மளால் பார்க்க முடியுது, எப்படி ஒவ்வொரு மக்களும் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஆனால் நம்ம வெளி தோட்டத்தில் எப்படி வேறுபட்டு இருந்தாலும் நம்ம ஒரே கடவுளுக்காக நம்ம ஒரே கடவுளில் அங்கே வணங்கி நம்ம அவங்க எல்லாம் முன்னாடி நம்ம சிரம் பண்ணிடுறோம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஆப்ரஹாம் காலத்துலேருந்து சரி, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்மளோட தொழுகை முறைகள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே போய் செய்யக்கூடிய மற்ற ரிச்சுவல்ஸ் எல்லாமே எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இது சூரா 22 வசனம் 78 பார்க்குறோம். ஸோ அங்கே வரக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம பேசி பார்க்குறப்போ, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்குறப்போ, அதுலேருந்து நம்ம நிறையா கற்றுக்குறோம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும். ஸோ நம்மளோட நம்பிக்கையோட லெவல் எதில் இருக்குது அப்படின்றதே நம்மளால் கண்டறிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த உலகத்தில் இன்னும் நம்ம இந்த உலகத்துக்கான தேவை என்னவா இருக்குது, நம்ம இன்னும் என்னென்னலாம் செய்யணும், மற்ற மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு நம்மளை இன்னும் நம்ம வளர்த்துக்கிறதுக்கு, நம்ம ஆன்மாவை இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இது இருக்கும். ஸோ மெக்காவுக்கு நம்ம உம்ராக்கோ இல்லை ஹஜ்ஜுக்கு செய்கிறதுக்கோ நம்ம போகிறப்போ, நம்ம உடல் ரீதியான வேறுபாடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஓரம் தள்ளி வச்சுட்டு, அதே மாதிரி அவங்க செல்வந்தரோ ஏழையோ எப்படிப்பட்ட நிலையில் அவங்க சொசைட்டியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லா இதையுமே நம்ம தள்ளி வச்சுட்டு, நம்மளை படைத்த அந்த ஒரே கடவுளுக்காக நம்ம அங்கே போய் எல்லோரும் ஒன்று கூடி நின்று ஒரே மாதிரியே எல்லோரும் ஒன்றா தொழுது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட படைப்புக்கான பயன் என்ன, நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், கடவுளுக்கு மட்டும் சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம படைக்கப்பட்டோம், அந்த ஒரே கடவுள் அப்படின்றது கொள்கை கீழே நம்ம நிற்கிறது தான் அங்கே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அங்கே மெக்காவுக்கு போயிட்டு திரும்ப வர மக்கள் அது போயிட்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அந்த ஃபீலிங் அது அப்போ தான் அதை உணர முடியும். இப்போ போன யாருக்குமே திரும்ப வர்றதுக்கே மனசு வராது. ஸோ அது நம்மளோட நம்பிக்கை இன்னும் பலப்பட்டு தான் இருக்கும். அதை நம்ம இன்னும் அதை ஃபேடாகி அதை கம்மியாகி விட்டுறாமல் அதே பலத்தை நம்ம வச்சு இங்கே திரும்ப நம்ம இடத்துக்கு நம்ம நம்மளோட நண்பர்கள்கிட்டையும் சரி, நம்ம குடும்பத்தார்கிட்டையும் சரி, எல்லார்கிட்டையும் நம்ம அதை பகிர்ந்து நம்ம அதை இது பண்ணணும். ஸோ எப்படி நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம
இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது மூலியமாக தான் அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை தான் அல்லாஹ் வந்து பெஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது யார் வந்து நன்னறியை ஆதரித்து நல்லதின் பால் யார் வந்து அழைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சிறந்த சமூகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தீமையை வந்து தடுக்கிறவங்க. இதை வந்து சூரா 3 வசனம் வந்து 110 நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆப்ரஹாமுக்கு அப்புறமா காபாவுக்கு வந்து புனித யாத்திரை போகிறதுக்கு ஆப்ரஹாமுக்கு அப்புறமா மோசஸ் போயிருக்காங்க, ஜீசஸ் போயிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து முகமது நபியும் போயிருக்காங்க. ஸோ முகமதுக்கு அப்புறமா முகமது நபியோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து காபாவுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரே இடத்துக்கு தான் நம்ம வந்து போகிறோம். அதோட காரணமும் வந்து ஒன்று தான். அதாவது ஒரே கடவுளை மட்டும் வணங்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ மெக்காவில் போய் பார்க்குறப்போ நம்ம அங்கே போய் நம்ம வந்து தொழுகிறப்போ அங்கே உள்ள வரலாற்றெல்லாம் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு இது வந்து தெரியும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் எல்லாம் நம்மளுக்கு வந்து எதுக்கு இந்த பயணத்தை வந்து நாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அங்கே போய் வந்து தொழுகையில் வந்து நிற்கிறப்போ நம்மளுக்கு பக்கத்தில் இந்த சைடு வந்து ஒரு மொராக்கின் ஊர்லேருந்து வந்த ஒரு 80 வயது முதிர்ந்த ஒருத்தர் தொழுவாங்க. அதே மாதிரி நம்ம லெஃப்ட்டுக்கு பார்த்தோன்னா பயங்கர ஹைட்டாக செம்ம பிளாக்காக ஆஃப்ரிக்கன் தொழுவாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னாலே மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவங்களோட உடல் அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து தூக்கி இந்த ஒரு சைடு வச்சுட்டு நம்ம அங்கே போனதுக்கான நோக்கம் என்ன, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் வந்து இது எல்லாமே வந்து போயிடும். அப்போ நம்ம அங்கே எல்லாருமே வந்து ஒன்றா காபாவை சுற்றி வர்றப்போ அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு வரப்போ மற்ற எந்த இதுவுமே நம்மளுக்கு வந்து மைண்டில் இருக்காது. அது எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும். ஸோ நம்மளோட வெளி தோற்றங்கள் எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு அங்கே வந்து தெரியாது. நம்ம அது வந்து பெருசாக வந்து அவங்க கண்டுக்க மாட்டோம். நம்மளோட ஆன்மா தான் அங்கே வந்து வெளியே வந்து தெரியும். ஸோ அது எல்லாத்தோட ஆன்மாவோட குறிக்கோள் வந்து அங்கே வந்து ஒன்றா தான் இருக்கும். அதாவது ஒரே கடவுளை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்றது. ஸோ அந்த பாயிண்டில் தான் நம்மளால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அல்லாஹ்வோட பார்வையில் ரொம்ப சிறந்தவங்க யார், சிறந்த மக்கள் யார் அப்படின்னா நன்னறியான மக்கள் தான். அதுதான் அல்லாஹ் வந்து சூரா 49 வசனம் 13 49ல் 13ல் வந்து அல்லாஹ் தான் வந்து சொல்கிறாங்க. அல்லாஹ்வோட பார்வையில் சிறந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நன்னறியாளர்கள் தான் அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிறப்போ ஒரு அளவில்லாத ஒரு அமைதியை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அல்லாஹ் காபாவில் நம்ம வந்து சஜிதாக்கு போகிறப்போ எல்லாம் முன்னாடி நம்ம சிரம் பண்ணிடுறப்போ ஒரே இடத்துல ஒரே கொள்கையில் எல்லா மக்களோட சேர்ந்து சிரம் பண்ணிடுறப்போ ஸோ அங்கே வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்ற எந்த மாதிரியான எண்ணம் எதுவுமே வந்து இருக்காது. எல்லாருமே வந்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்கள், அவ்வளோதான். நம்மளோட நோக்கம் குறிக்கோள்னால் என்னது அப்படின்னா அல்லாஹ் மட்டும் வணங்கி இங்கேருந்து திரும்ப போடுறதா. நம்ம படைக்கப்பட்டதுக்கான நோக்கமே அதுதான், அவரை வணங்குறதுக்காக மட்டும்தான். ஸோ அதை மட்டும்தான் நம்ம அங்கே வந்து செய்வோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் எப்படி அல்லாஹ் முன்னாடி எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் அல்லாஹ் முன்னாடி சிரம் பண்ணிடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு இதாக தான் வந்து அங்கே காபாவில் வந்து இருக்கும். இன்னும் சூரா 2 வசனம் 34 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மனிதர்களாக நம்மளோட பொட்டென்ஷியல், நம்மளோட சக்தி வந்து எவ்வளோ இருக்குது, நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும், அதாவது நம்மளோட அகந்தையும் நம்மளோட வேறுபாடுகளையும் நம்ம வந்து தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இதில் நம்மளால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். இப்போ தொழுகையில் நம்ம எப்படி வந்து நம்மளோட டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வச்சுட்டு ஒன்றா நின்று வந்து தொழுகிறப்போ அல்லாஹ்வை புகழ்கிறப்போ அந்த சவுண்டை கேட்கும் போது அது எவ்வளோ வந்து அந்த வைப்ரேஷன் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து
நம்மளால் உணர முடியும். ஸோ அதே மாதிரியே மற்ற விஷயங்கள்லையும் நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சரி, நம்மளோட சமூகத்துலேயும் சரி, நம்மளோட ஈகோவை நம்ம தள்ளி வச்சுட்டு, நம்மளோட வேறுபாடுகளை நம்ம தள்ளி வச்சுட்டு, நம்ம எல்லோரும் வந்து ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்கள்லையுமே நம்மளால் வந்து சிறப்பாக வந்து செயல்பட முடியும். ஸோ இங்கே ஒவ்வொருத்தருக்குமே வந்து அல்லாஹ் கிட்ட ஒரு உடைக்கவே முடியாத ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வந்து எல்லார்கிட்டையுமே வந்து இருக்குது. நம்ம வந்து அல்லாஹ்க்கு மீது அளவில்லாத நம்ம திரும்ப அல்லாஹ்வை வந்து நேசிக்கணும். அல்லாஹ்க்கு வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதை மட்டும் பண்ணாலே போதும். நம்மளோட கடவுளோட நம்மளோட உறவுக்கான அடித்தளம் வந்து அதுவாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம சரியாக வந்து கட்டமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பந்தம் வந்து என்றைக்குமே உடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா. ஆனால் நம்ம அங்கே இருக்கும் போது நம்மளோட ஃபீலிங் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இருக்கிறதில்ல. அது வந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக வாழ்க்கை இதில் நம்ம வந்து மூழ்கி போய் அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து குறைஞ்சு போயிடுது. சூரா 7:22 வந்து எப்படி ஆதம் வந்து அவரோட உடல் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து இலைகளை வச்சு அவரை மூடிக்கிட்டாரோ, நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபிசிக்கல் இதுதான் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்மளோட ஈகோ தான் வந்து அங்கே வந்து இதாக நிற்குமே தவிர மற்றதுலாம் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட வேறுபாடுகள் வந்து நம்மளுக்கு அங்கே தெரிய ஆரம்பிக்கும். நம்மளோட ஈகோஸ் தான் வந்து நம்மளோட அகந்தை தான் வந்து நம்ம முடிவெடுக்க வந்து காரணமாக இருக்குது. ஸோ மெக்காவுக்கு போகிறது அப்படின்றது எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளாக தான், அதை வந்து ஒரு அடையாளமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து அதை ஒரு ஃபிசிக்கல் இதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அங்கே உடல் ரீதியாக அங்கே போகிறத தாண்டி அங்கேருந்து நம்ம உணரக்கூடியது எல்லாமே வந்து ஆன்மா ரீதியான விஷயங்கள் தானே தவிர உடல் ரீதியான விஷயங்கள் கிடையாது. நம்பிக்கையிலையும் சரி எல்லாமே வந்து அது ஆன்ம சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து ஆன்ம ரீதியான ஒரு பயணம் தான் அது. ஆனால் மக்கள் அங்கே போய் வந்து அதை வந்து உடல் ரீதியான ஒரு ஃபிசிக்கல் டெஸ்டினேஷனாக அதை வந்து மாற்றிட்டு வந்து வராங்க. எப்படி அப்படின்னா அங்கே போய் வந்து அந்த கல்லை வந்து தொட்டு பார்க்கணும், அதுக்கு வந்து முத்தமிடுறது, அதை வந்து நம்ம தடவி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாமே வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னா மனிதர்கள் வந்து அவ்வளோ அவங்களோட நம்பிக்கையை பலப்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு எதையோ வந்து அவங்களுக்கு தொட்டு பார்க்கவோ, தொட்டு அவங்களுக்கு உணரவோ, இல்லை பார்த்து அவங்களுக்கு வந்து அதை உணரவோ அவங்க வந்து அதை வந்து அவங்க தேவைப்படுறாங்க அவங்களோட நம்பிக்கையை வந்து பலப்படுத்திக்கிறதுக்கு. அல்லா மீது நம்பிக்கை கொண்டது வந்து பார்க்காம தான் வந்து அவங்க நம்பிக்கை கொள்ளணும். அந்த இதுக்கு அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க உணர்ந்து தான் வந்து இது பண்ண முடியுமே தவிர அது ஆன்ம ரீதியாக தான் அவங்க உணர்ந்து வந்து அவங்க இது பண்ணிக்கணுமே தவிர தொட்டு பார்த்து நம்ம எதையுமே வந்து அங்கே இது பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து மற்ற மார்க்கத்துலேயும் வந்து இருக்குது. மதத்துலேயும் வந்து மற்ற மதங்கள்லேயும் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த ஜீசஸோட கிராஸ் வச்சுக்கிறாங்க, இல்லை வந்து அந்த அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கிறாங்க, இல்லை சிலைகள் வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு செயின்ட் ஒரு ப்ராஃபிட் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வந்து அவங்களோட நம்பிக்கையை வளப்படுத்திக்கிறதுக்கு பார்த்து அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கையை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு, இல்லை தொட்டு பார்த்து இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஆனால் வந்து அல்லாஹ் அவங்களோட கழுத்து நரம்புக்கு அதை விட கழுத்தில் உள்ள பெருநரம்புக்கு விட நான் அவங்களுக்கு அருகாமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத அவங்க மறந்துட்டு தான் அவங்க வந்து வெளியில் போய் வந்து இதை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து சூரா 50:14 நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்ஸ் எல்லாரோட அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அவங்க எதை சார்ந்து வாழ்ந்தாங்க, அதோட எசன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறதை விட அவங்கள அப்படி வந்து இமிட்டேட் பண்ணுறதுனா இப்போ உள்ள மக்கள் வந்து இருக்காங்களே தவிர அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எதை பண்ணாங்க, எதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க.
ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஆன்மாவோட வளர்ச்சி தான் வந்து தடைபட்டு போகுது. ஸோ எப்போ வந்து நம்மளோட நம்பிக்கையை பலப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தேடி போகிறோமோ, அப்போ வந்து அல்லாஹ் மீது, கடவுள் மீது நம்மளோட நம்பிக்கை வந்து ஃபுல்லாக அவர் மீது வந்து நம்ம வந்து வைக்கலை. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளோட நம்பிக்கையை பலப்படுத்திக்கிறதுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இப்படி வர்றப்போ அது வந்து எதை போய் தடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆன்மாவோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு அதனால எவ்வளோ வளர்ச்சி அடைய முடியுமோ அவ்வளோ வளர்ச்சி அடைய விடாமல் அதுதான் வந்து அதை வந்து தடுக்குது. ஸோ மெக்கா புனித யாத்திரைக்கான பெஸ்ட் ப்ரொவிஷனாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து பணம் கிடையாது, ஆடை கிடையாது, உணவு கிடையாது, நம்ம எங்கே போய் தங்க போகிறோம், எந்த ஹோட்டலில் போய் தங்க போகிறோம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து வெறும் நன்னெறி மட்டும்தான். சூரா 2:197 வந்து சொல்லப்படுற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம அப்போ இதுலேயே நம்மளுக்கு வந்து தெரியுது இந்த பயணம் வந்து ஆன்ம ரீதியான ஒரு பயணம் தான் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம காபாவை போய் அடைஞ்சிடறனால, ஃபிசிக்கலாக போய் அடைஞ்சிடறனால இது வந்து முடிய போகிறது கிடையாது. அதனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டீங்க, ஹஜ்ஜி செஞ்சிட்டீங்க, உம்ரா செஞ்சிட்டீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து காப்பாற்றப்பட்டு விட்டுட்டீங்க அப்படின்றதும் கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அந்தஸ்து வந்துருச்சு அந்த இடத்துக்கு போனனால அப்படின்னும் கிடையாது. ஸோ அங்கே போய் வந்து குர்பானி கொடுத்ததுனாலையும், அங்கே போய் நம்ம குர்பானியை நம்ம வந்து கொடுத்தாலும் சரி, அது வந்து அங்கே போய் அல்லாஹ் கிட்ட போய் அடைய போகிறது வந்து என்ன அப்படின்னா, அங்கே வந்து ரைச்சியஸ்னஸ்னாலே தவிர அந்த ஆஃபரிங் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இது வந்து அங்கே போய் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து போக போகிறது கிடையாது. ஸோ மெக்கா அல்லாஹ் சொல்கிற மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம அங்கே போகிறோம். பட் ஆனால் அது வந்து ஃபிசிக்கல் ஜேர்னியை தாண்டி, நம்மளோட உடல் ரீதியான பயணத்தை தாண்டி இது ரொம்ப வந்து ஆன்ம ரீதியான ஒரு பயணமாக தான் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு சடங்குகளையும் நம்ம வந்து செய்யும் போது எல்லாரோட ஒன்றா சேர்ந்து நம்மளோட ஒரே படைப்பாளரை வந்து புகழும்போது அந்த பவர், அந்த சக்தியை வந்து நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். அல்லாஹ்வோட சிஸ்டம் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து அங்கே உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வோட அழைப்பிற்கு நம்ம வந்து மறுமொழி கொடுத்துட்டோம் அப்படின்ற அந்த உணர்வையும், விவரிக்கவே முடியாத அந்த உணர்வையும் நம்மளால் வந்து அப்போ தான் வந்து உணர முடியும். ஸோ இந்த பயணம் வந்து ஒரு சாதாரணமாக நம்மளோட எண்ணத்துலேருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. ஆனால் இதுக்கு வந்து முடியவே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்கு, நம்மளோட ஆன்மனால எவ்வளோ வளர முடியுமோ அவ்வளோ வந்து அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பயணத்திற்கு வந்து முடிவே கிடையாது. மெக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அல்லாஹ் நம்ம கூட இருக்காங்க, அல்லாவை பற்றின அவேர்னஸ் வந்து ரொம்ப ஆழமாயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அந்த இது வந்து மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உணர்வு வந்து போய் இறங்கினப்போ, போய் சேர்ந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. ஸோ அது அவரோட எதிர்பார்ப்பிற்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு, எதிர்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட் டே அவர் வந்து அவரோட புனித யாத்திரை ஃபுல்லாக முடிச்சுட்டு வர்றப்போ, ஸோ அல்லாஹ் அவரோட வாழ்க்கையில் அவருக்கு ப்ளெஸ் பண்ண எல்லா பிளெஸ்ஸிங்ஸ்க்கும் சேர்த்து அவரோட நன்றி கடன் வந்து அப்போது அவரோட ஆன்மாவோட ஃபுல்லாக அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக வந்து அதுவாக தான் இருந்துச்சு. அவரோட ஈகோ வந்து ஃபுல்லாக வந்து அங்கே பிரேக் ஆகிடுச்சு, அங்கே இல்லவே இல்லை. அவரோட எண்ணங்கள் எல்லாமே வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது மட்டுமா தான் வந்து இருந்துச்சு. இதில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்க அருட்கொடைகளை வந்து நம்ம ரெகக்னைஸே பண்ணுறதில்ல. சில இது நம்ம வந்து நம்மளுக்கு தெரியுது, நம்ம அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்துகிறோம். சில இது வந்து நம்மளுக்கு தெரியுது, நம்ம வந்து மற்ற விஷயங்களில் நம்ம மூழ்கி போயிட்டு நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம். சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதே இல்லை. இந்த மாதிரி எல்லா இதுலேயும் எல்லாம் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ப்ளெஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க.
ஸோ கடவுளோட அந்த அன்பும் அவர் நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்ற அந்த ப்ரெசன்ஸை நம்ம வந்து உணர ஆரம்பிக்கும் போது அந்த உணர்வை வந்து நம்மளால் வந்து விவரிக்கவே முடியாது. அந்த மகிழ்ச்சி அது வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமாக வந்து இருக்கும். அது வந்து ஆனந்தத்தோட எல்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓவராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் வந்து எவ்வளோ மகத்தானவர், எவ்வளோ சக்தி நிறைந்தவர், எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாத்தையும் ஆளுகின்றவர். அப்படிப்பட்ட ஒரு இரட்சகர் வந்து நான் எப்போவுமே கூடயே இருக்கேன், உன் பக்கத்தில் தான் நான் இருக்கேன், நீ என்ன செய்யறியோ நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னு நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா டக்குன்னு நான் அவன் பக்கத்தில் தான் இருக்கேன், நம்பிக்கையாளர்களுக்கு நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அல்லாஹ் நம்மளுக்கு நம்மக்கிட்ட காமிக்கிற அந்த அன்பு, அந்த நட்பு, அது எதுக்குமே வந்து அளவே கிடையாது அப்படின்றத நம்மளால் வந்து உணர முடியும். ஸோ இந்த உறவில் எங்கேயாவது வந்து தடைகள் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கே நம்மளோட செயல்பாடுகள்னால தான் வந்து அது வரும். அதாவது எங்கேயாச்சும் நம்ம வந்து லேக் ஆகிறோம், இல்லை நம்மளோட ஈகோ வந்து இதாகுது அப்படின்ற பட்சத்தில் தான் அல்லாவுக்கும் நம்மளுக்குமான உறவு வந்து தடைபடுமே தவிர, அது நம்ம சைடில் இருந்து தான் அதோட இது வருமே தவிர, அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கதை எப்போவுமே வந்து அவங்க சைடில் இருந்து எந்த குறையுமே இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் வந்து இருக்காங்க, ப்ளஸ் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்காங்க. சரி, நம்ம நன்றி செலுத்தாமல் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ நம்மளோட ஒவ்வொரு மூச்சையும் கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு கடவுள்கிட்ட நம்மளோட பயத்தை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அவரை முழுசாக நம்பி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி வந்து அதை வந்து சொல்லவே முடியாது. அதை வந்து நம்ம ஃபுல்லாக அல்லாஹ்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அதை வந்து உணர முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி வந்து அல்லாஹ்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காமல் எல்லாரோட மூச்சையும் அல்லாஹ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நம்ம விடக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு இலை கூட உதிர்வதில்லை அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ இதை கண்ட்ரோல் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்க அல்லாவை நம்மளோட இரட்சகராக நம்ம வச்சுட்டு, ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு அதை ரொம்ப யோசிச்சுட்டு பயந்துட்டு எல்லா எமோஷன்ஸுமே நம்மளுக்கு வந்து அதில் வந்து இருக்குது. நம்ம வந்து கவலைப்படுறோம். இப்படிப்பட்ட ஒரு இரட்சகரை நம்மளுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு, நான் உனக்கு வந்து உதவுறதுக்கு நான் ஈகராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இரட்சகரை நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம வந்து இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அல்லாவோட நம்மளுக்கான இந்த உறவு வந்து அது ரொம்ப பர்சனலான ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே வந்து வெளியே வாய் விட்டு எதுவுமே பேச போகிறது கிடையாது. நம்ம எல்லாமே வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே தான் நம்ம வந்து கேட்டுக்க போகிறோம். கண்டிப்பாக மறுமொழியும் அப்படி தான் வந்து வரும். ஆனால் அதை வந்து நம்மளால் உணர முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் வந்து அமீர் கே. அஸ்ஸலாமு அலைக்கும்.